பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினே? ஸ்கூல்ல திருடிக்கிட்டு வந்தேன். நாள் பாருங்க. சீதா இது பொண்ணோட ஜாதகம். சுந்தரம் இது மாப்பிள்ளையோட ஜாதகம். எப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா? அது எனக்கு தெரியும். நாள் பாருங்க. 2ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து சனியை பாக்குறான். பார்க்க கூடாது. என்னடா எடுத்துக்க என்ன சாப்பிடு. 3ஆம் இடத்துல வியாழன் மறைகிறான். மறையக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான ஜாதகம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய கோடீஸ்வரனாக போறான். என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 14ஆம் இடத்துல புதன் இருக்காரு இல்லையோ? 14ஆம் இடமா? மொத்தமே 12 மடம் தானே ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் 2 மடம் தாண்டி இருக்கிறான். என்ன அர்த்தம்? புதன் அடிக்கடி தண்ணி போடுவோம், அதான் தாண்டான்னு அர்த்தம். மாமா தண்ணி போடுறதுனா என்ன மாமா? நாளைக்கு சொல்லி தரேன். போட அவர்கிட்ட போய் கத்துக்கோ. தேதி கல்யாண தேதி எப்போ? அவசரப்படாதே, பொறுங்க. ஏம்மா இவர் உங்களுக்கு பிள்ளையா? ஆமா, எனக்கு ஒரே புள்ளதான். ஐயோ பாவம். எப்படி? சரி விடு, நமக்கு என்ன? என்ன எதையும் மறைக்கிறீங்களே, விஷயத்தை சொல்லுங்க. வேண்டாமா, ஒரு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் நேற்று வந்து சேர வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றீங்க? இந்த ஜாதக பொருத்தம் பார்த்தது யார்? எங்க ஊர் ஐயரு. இந்த காலத்துல சின்னஞ்சிறுசுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து. வேற ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிளைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்? 4 கண்டம் வந்து சேருது. அப்படி என்ன கண்டம்? 1 ரயில் ஆக்சிடென்ட், 2 பிளைன் ஆக்சிடென்ட், 3 பஸ் ஆக்சிடென்ட். இந்த 4வது கண்டம் இருக்கு, அதான் ரொம்ப அசிங்கமான கண்டம். நாய் கடிச்சு 40 ஊசி போடணும். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா 4 பேரா சேர்ந்து அவனை ஒரே அடியா அடிச்சு கொண்டுடுவாங்க. அதேதான். அடே சும்மா ரெண்டா அடிச்சு நீதான். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா தாய் உயிரோட இருக்க மாட்டான்னு ஜாதகம் சொல்றது. எப்படி? ஐயோ, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். எதுக்கு வாங்க? அதே இருக்கா பாரு. உட்காருங்க, உட்காருங்க. யார போய் எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகிற கூட்டம்.